இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய ஃபைட் நடக்கிறப்ப ஹீரோ அவன் எதிரியோட பாடி திடீர்னு வித்தியாசமா மாறுறத கவனிக்கிறான். அப்போ வில்லனோட பாடி ஒரு பெரிய தவளை மாதிரி மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட சத்தமும் அப்படியே தவளை மாதிரியே இருக்குது. அப்போ திடீர்னு அவன் மின்னல் ஸ்பீட்ல பாஞ்சு ஹீரோ ஒரு பெரிய பில்டிங்கை உடைச்சிட்டு அப்படியே தூக்கி கொண்டு போயிடுறான். அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே இடத்துக்கு திரும்பி தவளை மாதிரி படுத்துக்கிட்டு அடுத்த அட்டாக்கு ரெடியா இருக்கான். அதை பார்த்த ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். ஏன்னா இந்த மாதிரி அட்டாக்கிங் டெக்னிக்கை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அதை பயந்து போய் பார்த்து அங்க இருந்த எல்டர் பீப்புள்ஸ் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தடை செய்யப்பட்ட டெக்னிக்னு சொல்றாங்க. இந்த தடை செய்யப்பட்ட டெக்னிக்கை யூஸ் பண்றவங்க ஹை ஸ்பீட்ல போய் எதிரியை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். அப்போ ஹீரோ அவனை அட்டாக் பண்றதுக்கு அவனுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க அந்த பில்டிங் சுத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் விடாம துரத்தி ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவால செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கவும் அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகவும் மட்டுமே முடியுது. சடனா ஹீரோ அவனை பார்த்து நிறைய கான்கிரீட் துண்டுகளை விடாம கிக் பண்ணி த்ரோ பண்றான். ஆனா அந்த பில்டிங்குக்குள்ள எந்த அசைவும் இல்ல. பார்த்தா அவன் ஹீரோ இருந்த இடத்துக்கு கீழே ஆல்ரெடி வந்திருப்பான். திடீர்னு அவன் அப்படியே பறந்து வந்து ஹீரோவை ஒரு புஷ் பண்ணி மேல தள்ளுறான். ஹீரோ எதுவும் செய்ய முடியாம அப்படியே வானத்துக்கே பறந்து போயிடுறான். ஜெட் ஸ்பீட்ல வானத்துல பறந்துட்டு இருந்த அவன் பேலன்ஸ் பண்றதுக்காக அங்க பறந்துட்டு இருந்த ஒரு கழுகுக்கு மேல மிதிச்சு பேலன்ஸ் பண்ணி ஸ்டடி ஆகுறான். அப்போ வானத்துல புத்தர் மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறான். அப்போ புத்தர் கிட்ட அவன் பிளெஸிங்ஸை வாங்கிக்கிட்டு கைகளை ஒன்னா சேர்த்து ஃபுல் ஸ்பீட்ல கீழே நோக்கி வர்றான். அப்போ அங்க இருந்த பீப்புள்ஸ் வானத்துல இருந்து ஒரு பெரிய சக்தி இறங்கி வர்றத ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் வந்த ஸ்பீட்ல அவனோட கைகள் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல கீழே இருந்த எதிரி பிரஷர்ல அவனோட பாடி நசுங்கிறத உணர்றான். அவனால கொஞ்சம் கூட அசைய முடியல. அவன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அவனோட ஹீரோ நெருங்கி வர வர அவனுக்கு பிரஷர் தான் அதிகமாகுது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததும் ஹீரோ அவனோட கையை விரிக்கிறான். உடனே ஒரு பெரிய கை மாதிரியான சக்தி அவனை அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்குது. அந்த அடிக்கு அப்புறம் வில்லனால நகரக்கூட முடியல. நான் சரண்டர் ஆயிடுறேன், என்ன விட்டு வழியில கதறான். அதனால ஹீரோ அவனை அடுத்த அட்டாக் பண்ணாம அப்படியே விட்டுறான். அவனோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா திரும்பவும் அவன் சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருந்த ஒரு வெப்பனை எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ உஷாராகி திரும்பவும் அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி வில்லனுக்கு பின்னாடி இருந்த ஒரு பில்டிங்கை பெரிய கை சைஸுக்கு உடைக்கிறான். அவன் மேல கடைசியா ஒரு தடவை கருணை காட்டலாம்னு முடிவு பண்ணி வேணும்னு தான் அவனை அட்டாக் பண்ணாம விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவன் அந்த வெப்பனை எடுத்து அதை ஒரு விசிறி மாதிரி பண்ணி காத்துல பறக்க விட்டுறான். அப்போ அந்த வில்லன் ஆர்வத்துல நீ யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னு கேட்கறான். பதிலுக்கு ஹீரோ இது புத்தா பாம் டெக்னிக்னு சொல்றான். உனக்கு வேணும்னா நான் இதை உனக்கு கத்து கொடுக்கவும் செய்யறேன்னு சொல்றான். ஹீரோ அவனை மன்னிச்சு விட்டது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த டெக்னிக்கையும் வேற கத்து கொடுக்கறேன்னு சொன்னதும் அவனோட நல்ல உள்ளத்தை பார்த்துட்டு கண் கலங்கி அவனோட காலில் விழுந்து ஹீரோவை அவனோட மாஸ்டரா ஏத்துக்கிறான்.